Hello everyone, welcome to SK Technology. இந்த வீடியோவில் Windows 11 கம்ப்யூட்டரில் ஒரு ஷேர் ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷேர் ஃபோல்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரே டைமில் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸில் ஒரே ஃபோல்டரில் நீங்கள் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுற ஃபோல்டரை உங்களுக்கு எந்த பிளேஸில் வச்சு கிரியேட் பண்ணணுமோ அந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டெஸ்க்டாப்லேயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை ஷேர் பண்ண போகிறேன். அதனால் டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி நியூங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் ஹாய்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் ப்ராப்பர்ட்டிஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் செகண்ட் ஆப்ஷன் ஷேரிங்கிறத கிளிக் பண்ணி அட்வான்ஸ் ஷேரிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷேர் திஸ் ஃபோல்டருங்கிற ஆப்ஷன் வரும். இதில் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பர்மிஷனை சூஸ் பண்ணிவிட்டு எவ்ரி ஒன்னுங்கிற இடத்துல ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே, அதாவது அந்த நெட்வொர்க்கிங்கில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஃபோல்டர் ஃபுல் அக்சஸாக உங்களுக்கு அக்சஸ் ஆகும். இதில் இப்போ அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதுலேயும் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோல்டர் நெட்வொர்க்கிங்கில் ஷேர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, உங்கள் விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச்சில் RUN ரன்னு டைப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதும் இதில் sysdm.cpl டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களோட கம்ப்யூட்டர் நேம் டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் நேம்னு தெரியுதுன்னு பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா உங்கள் கம்ப்யூட்டர் நேமு. இந்த நேமை காப்பி பண்ணிக்கோங்க. திரும்ப விண்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் ரன்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இந்த ரன்னில் அந்த கம்ப்யூட்டர் நேமை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கம்ப்யூட்டர் நேமுக்கு முன்னாடி 2 பேக்ஸ்லாஷை கொடுத்துக்குவாங்க. இதை மறக்காமல் கொடுத்துருங்க, இதை கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த 2 பேக்ஸ்லாஷு இந்த கம்ப்யூட்டர் நேமை டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் நெட்வொர்க்கிங்கில் ஷேர் ஆகிருக்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் இந்த டெஸ்க்டாப்பில் நம்ம கிரியேட் பண்ண ஹாய்ன்னு சொல்லி ஒரு ஷேர் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்போ நெட்வொர்க்கிங்கில் ஷேர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டரை ஒரே டைமில் 20 பேர் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி உங்களால் இந்த ஃபோல்டரில் அக்சஸ் பண்ணிக்கவே முடியும். இப்போ ஜஸ்ட் இதில் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணாலும் இந்த ஃபோல்டர்லேயும் அந்த டாக்குமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி 20 பேருமே ஒரே டைமில் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்காக இந்த ஷேர் ஃபோல்டர் யூஸ் ஆகுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் SK டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.